வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்ம் அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, சிஎஸ்ஐஆர் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் ஜேஆர்எஃப். அதாவது ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்புக்கு சிஎஸ்ஐஆர் கீழே கேட் ஸ்கீமில் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னா, பிஃபார்ம் எம்ஃபார்ம் குவாலிஃபிகேஷன் வித் ஜிபேட் ஸ்கோரோட உள்ளவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபெலோஷிப் stipend of JRF gate will be rupees 37,000 per month for the first 2 years. In addition, annual candidate grant of rupees 20,000 per fellow will be provided to the university or institution on completion of 2 years as JRF gate. The fellowship will be upgraded to SRF gate and the stipend will be increased to rupees 42,000 per month for the third and subsequent years on the basis of assessment of fellows research progress achievements through interview by an expert committee. அதாவது ஜேஆர்எஃப் ஸ்கீமில் கேட் எக்ஸாம் ஆர் ஜிபேட் எக்ஸாம் குவாலிஃபை ஆகி இந்த போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் 20,000 ஸ்டைஃபண்ட், அதாவது 37,000 ஸ்டைஃபண்டும், அதற்கு அப்புறமா தேர்ட் இயர்லேருந்து 20,000 எக்ஸ்ட்ரா 42,000 பெர் மந்த் சேலரியாக ஸ்டைஃபண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 22 செப்டம்பர் 2025 அப் டு 5:30 PM. ஓகே, மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. எலிஜிபிலிட்டி பிஃபார்ம் டிகிரி கோர்ஸ் இருக்கணும், ஜிபேட் குவாலிஃபையாக இருக்கணும், இல்லை எம்ஃபார்ம் 4th செமஸ்டர் யூஜிசி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ் ஆர் இன்ஸ்டியூஷனில் படிச்சுட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் 28 இயர்ஸ் ஜேஆர்எஃப்க்கு 5 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்கும். சில கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி பர்டிகுலர் கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, விமன்ஸு, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு வந்து 3 இயர்ஸ். ஓகே, ஓபிசி அதாவது கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டோட்டல் டியூரேஷன் ஆஃப் ஃபெலோஷிப் வந்து 5 இயர்ஸ். ஓகே, within which the candidate is expected to complete the PhD degree. அதில் முடிச்சுக்கலாம் பிஹெச்டியை. அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, candidate has to fill an application form which must be accompanied with non-refundable processing fee of rupees 500 for general candidates and 300 rupees for SC, ST or OBC PW candidates in the form of a online payment in favor of CSIR CIMAP, Central Institute of Medicinal and Aromatic Plants. அதில் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோட் அதுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ப்ரோஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிஐஎம்ஏபி அந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கேண்டிடேட்ஸ் ஹாவ் டு அட்டாச் த ஸ்கேன்டு காப்பி, பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அட்டாச் பண்ணணும். ஜிபேட் ஸ்கோர் கார்டு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. மார்க் ஷீட் ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், பிஃபார்ம் மார்க் ஷீட்ஸ் கண்டிப்பாக வேணும். கேஷ் சர்டிஃபிகேட் இருக்கணும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அலோவிங் கேண்டிடேட் டு ஜாயின் த ப்ரோக்ராம் அட் சிஎஸ்ஐஆர் சிஐஎம்ஏபி லக்னோ டியூரிங் எம்ஃபார்ம் இஃப் செலக்டட். ஸோ அது லக்னோவில் தான் போஸ்டிங் இருக்குமா சொல்லிக்கிறாங்க. ஆஃப்டர் ஸ்க்ரீனிங் த அப்ளிகேஷன் eligible candidates will be invited to appear in online interview through MS Team. அந்த டீம் ஆப்பில் வந்து இன்டர்வியூக்கு சொல்லிக்கிறாங்க. பிஃபோர் செலெக்ஷன் கமிட்டி அண்ட் selected candidates shall be recommended to CSIR HRDG for final approval. ஸோ இதுக்கப்புறம் ஃபைனல் அப்ரூவலுக்கு வந்து அந்த கேண்டிடேட்ஸ் வந்து அனுப்புவாங்க. இதில் என்ன ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, selected candidates shall be required to join CSIR CIMAP Lucknow within 15 days of declaration of the final results. Detailed guidelines about the program may be reviewed from CSIR HRDG website www.csirhdg.res.in. The position is purely temporary and maximum duration of fellowship is 5 years. It would therefore not confer any rights or claim implicit or explicit for any candidate for claiming extension or absorption in CIMAP or CSI. அதாவது
5 இயர்ஸ்க்கு மேலே டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி தர சொல்கிறதுக்கு, எக்ஸ்டென்ஷன் பண்ணி தர சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிஎஸ்ஐஆர் ஸ்கீமில் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் ஆஸ் வெல் அஸ் சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால் இதில் மென்ஷன் பண்ணக்கூடிய வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய ஜிபேட் ஸ்கோர் கார்டு மூலமாகவும், பிஃபார்ம் இல்லை எம்ஃபார்ம் மார்க் ஸ்டேட்மெண்ட் மூலமாகவும், ஹையர் செகண்டரி ஆஸ் வெல் அஸ் 10th சர்டிஃபிகேட் ஸ்கேன்டு காப்பி மூலமாகவும் நீங்கள் வந்து சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு 500 ருபீஸோடு நீங்கள் பே பண்ணிவிட்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த விஷயம் ஷேர் பண்ணுறோம். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.